ஆதிரா விசும்பினாள். தெரியலை, எங்கே போவேன், வயிற்றில் இருக்கிறதுக்கு என்ன செய்ய போறேன், ஒன்றும் புரியலை. தமிழ், உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த விபத்தில் இருந்தது உங்க ஆதி குரு மட்டுமில்லை, என்னோட அண்ணன், அவரோட மனைவி, அப்புறம் அவர்களோட குழந்தை 3 வயசு. என்னோட அண்ணி வேற யாரும் இல்லை, இந்த மாமா பொண்ணுதான். அவ இவங்களுக்கு ஒரே பொண்ணு. இழந்துட்டு நிற்கும்போது அவர்களோட வேதனையை உனக்கே தெரியாம நீதான் குறைச்சிருக்கே. ஆதிரா அதிர்ந்தாள். சாரி தமிழ், பரவாயில்லை, விதி. உன்னை விட எனக்கு இழப்பின் எண்ணிக்கை அதிகம். அதனால்தானோ என்னவோ அவர்கள் அந்த விபத்தில் இழந்தவர்களை நினைத்து அதே விபத்தில் கணவனை இழந்தவரான உன்னை உரிமையாக்கிக்க ஆசைப்படுறாங்க. நீ அவங்களை தப்பா நினைச்சிடாதே. உனக்கு உன்னோட ஆதி இறந்த விஷயம் லேட்டா தெரிஞ்சிருக்கு. ஆனா விபத்து நடந்து 6 மாசம் ஆச்சு. இந்த விபத்தில் இழந்த உறவை புதுப்பிச்சுக்க நினைக்கிறார்கள். என்ன செய்ய, இறந்தவர்களோடவே நாமளும் பயணிக்க முடியாதே. வாழ்க்கை இருக்கும் வரை வாழ்ந்துதான் ஆகணும். ஆதிரா ஆமோதிப்பாக தலையாட்டினாள். சரி, ஒரு சின்ன டீல். சொல்லறதை கடைசி வரை நிதானமா கேட்டுட்டு நல்லா யோசிச்சு முடிவுக்கு வரணும், சரியா? ஆதிரா, எனக்கு வேற ஏதும் வழி இருக்கா சொல்லுங்க. ஆனா சத்தியமா இன்னொரு கல்யாணம் மட்டும் பண்ண மாட்டேன். தமிழ், பொறுமையா கேட்டுக்கோன்னு சொன்னேன். ஆதிரா அமைதியாக, சரி தமிழ், நான் உனக்கு உதவி செய்யறேன். ஆனா சும்மா இல்லை, நீயும் எனக்கு உதவணும். ஆதிரா, சரி தமிழ், எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அதுவும் இப்போ சுத்தமா இல்லை. என்னோட சிந்தனை எல்லாம் எங்கள் கிராமத்தை எப்படி உயர்த்த போகிறோம்னு தான். ஆனால் என்னோட அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க. நீயே பார்த்திருப்ப, உன்னோட நெருக்கமாக பேசினதுக்கே வளைகாப்பு வரை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நடி. என்னோட லட்சியத்தில் ஜெயிக்கிறவனோ அப்போ என்னோட மனசுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுவரை எங்கள் அப்பா அம்மா பிரச்சனையில் இருந்து நீ காப்பாற்றணும். இந்த உதவிக்கு பதிலாக உன்னோட பாதுகாப்பு, குழந்தை பேரு, உன்னோட வாழ்க்கையில் ஜெயிக்க நான் உறுதுணையாக இருப்பேன். ஜஸ்ட் ஒரு மாரல் சப்போர்ட். எப்படி, டீல்? ஆதிரா, கொஞ்சம் யோசிச்சுக்கட்டுமா? டேக் யுவர் ஓன் டைம். வெளியே காத்திருந்த உறவுகள் எல்லாம் தமிழின் ஒப்புதல் பதிலுக்காக காத்திருக்க, கேட்டவுடனே சம்மதிக்க முடியுமா? கொஞ்சம் அவகாசம் கேட்டு இருக்கா. அவகாசம்னா எத்தனை நாள்? தமிழ் சற்று கோபமாக, உங்களால் எத்தனை நாள் தர முடியும்? ஏன் தப்பி கோபப்படுற? தமிழ், நாளைக்கு காலை வரை காத்திருக்க முடியுமா? சரி சரி, எல்லாம் போய் படுங்க, போலாம், போங்க என்று அனைவரும் கிளம்பினர். யாமி 3 மாதங்கள் கோமாவில் இருந்து மீண்டு கண் விழித்த ஆதிக்கு தான் யாரென்றே புரியவில்லை. சுற்றி நின்ற உறவுகள் எல்லோரும் தங்களை பற்றி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகமாகினர். ஆதிராவை பற்றி முழுவதுமாக மறைக்கப்பட்டு அவனுடைய காதலியாக நிசாவை அறிமுகம் செய்து வைத்தனர். அவனுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தேறி நிசாவுக்கும் ஆதிக்கும் திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. ராகவனும் பாட்டியும் இந்த ஏற்பாட்டில் உறுதியாக இருந்தனர். ராணியும் மெல்லினாவும் ஆதிராவை பற்றி மூச்சுவிடக்கூட தடை விதித்திருந்தனர். ஆதிக்கு என்னவோ சந்தேகம் மேல் சந்தேகம் எழுந்தது. ஆதி ராணியிடம், அம்மா, இந்த கையில் மோதிரம் போட்டு இருந்தேனா? கை ஒரு மாதிரி இருக்கு. ராணி, ஆமாம், போட்டு இருந்தேன். ஆதி, எங்கேம்மா அது? ராணி, இரு, கொண்டு வரேன் என்று எடுத்து வந்து கொடுத்தாள். அந்த மோதிரம் ஆதிரா கொடுத்ததென்று யாருக்கும் தெரியாது. இன்று ஆதிக்கும் தெரியாது. ஆனால் ஏனோ அதை பிரிய மனமில்லை. அதை போட்டு கொண்டதும் அவன் மனதில் ஒரு நிறைவு வந்தது. ஆதி, அம்மா, நிசாவை நான் எங்கே பார்த்தேன்? எப்போவிலிருந்து லவ் பண்ணினேன்? ராணி மனதில், நீ எங்கே அவளை லவ் பண்ணினே என்று சொல்லிக்கொண்டே, எனக்கு தெரியாதுப்பா. ஆதி, அம்மா, நான் நிசாவை லவ் பண்ணுறது உங்களுக்கு எப்போ தெரியும்? ராணி ஆதிராவுக்காக துடித்த மனதை அடக்கி கொண்டு, ஹாஸ்பிட்டலில் தான் தெரியும். ஆதி, அவ என்ன சொன்னா என்று கேட்டு கொண்டிருக்கும் போதே பாட்டி இவர்கள் அறைக்குள் நுழைந்தாள். என்ன, அம்மா மகனும் கொஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆதி,
பாட்டி என்று ஆசையாக அழைத்தான். மியாமி ஆதியின் அறையில் பாட்டி நுழைந்தாள். அவள் மனதில் ஏனோ ராணி ஆதிராவை பற்றி சொல்லிவிடுவாள் என்று ஒரு பயம் இருந்தது. பாட்டி: ஆதி உடம்பு என்ன சொல்லுது? ஆதி: நல்லா இருக்கேன் பாட்டி, ஆனால் இந்த கல்யாணம்தான் இப்போ வேணாம்னு நினைக்கிறேன். பாட்டி: ஏன், என்னாச்சு? நிஷா ஏதும் உன்கிட்ட தப்பா பேசினாளா? ஆதி: இல்லை பாட்டி, எனக்கென்னவோ நிஷாவை காதலிச்சிருப்பேனான்னு சந்தேகமாக இருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வந்ததும் கல்யாணத்தை வச்சுக்கலாமே. பாட்டி: அதுவும் சரிதான், ஆனால் அவளோட ஜாதகத்தில் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இருக்காமே, இல்லை மறுபடியும் அந்த நேரம் கூடி வர ரொம்ப வருஷமாகுமாம். ஆதி: பாட்டி, எனக்கு ஒன்றுமே புரியலை. எல்லாமே நீங்கள் சொன்னது தான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனால் இத்தனை நாளாக என்னோட வாழ்க்கையில் நடந்ததை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்க விரும்புகிறேன். பாட்டி: நீ எப்பவும் எங்களை சுற்றி சுற்றி வருவே. உன்னை பற்றி எல்லாமே எங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியணும் சொல்லு, நான் சொல்லறேன். ஆதி: அது எப்படி? எனக்குன்னு தனிப்பட்ட நினைவுகள் சந்தோஷம் இல்லவே இல்லையா? பாட்டி: இருக்கே, அதுதான் நிஷா. ஆதி: நிஷா விஷயம் எனக்கு ரொம்ப நெருடலான இருக்கு. அவளை பார்த்தால் எனக்கு மனசில் எந்த விதமான உணர்வுகளும் இல்லை. உங்களை பார்த்தா பாசம் தோணுது, அம்மாவை பார்த்தாலும் அன்பு தெரியுது, ஆனால் அவகிட்ட எனக்கு எதுவும் தோணவே இல்லையே. பாட்டி: கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு ஞாபகம் வரும், எதுக்கு அவசரப்படறே, கவலைப்படாமல் இரு. ஆதி: நான் என்ன படிச்சிருக்கேன், எங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன்? பாட்டி: நீ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன், சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஆதி: எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? பாட்டி: இருக்காங்க, வருவாங்க உன்னோட கல்யாணத்துக்கு. ஆதி: நான் என்னோட ஆஃபீஸ் எப்போ போகிறது? பாட்டி: நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது, இப்போ வேண்டாம், கல்யாணம் முடிச்சிட்டு போகலாம். ஆதி சரி என்று அமைதியானான். அவன் மனம் மட்டும் சமாதானமாகவில்லை. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் என்று படுத்து கொண்டான். ஆதி கை விரலில் அந்த மோதிரத்தை தடவிக்கொண்டே இருந்தான். என்னோட மனசில் ஆழமாக ஏதோ ஒன்று பதிஞ்சிருக்கு, என்னன்னு புரியலை. ஆனால் கல்யாணம் செய்துக்க போகிற பொண்ணை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு ஃபீலிங் இல்லை. எப்படி அவளை கல்யாணம் செய்து கொள்வது? என்னை பற்றி யார் எனக்கு சொல்வார்கள்? இது என்னோட அறையாக இருந்தால் இந்த இடத்தில் என்னோட பொருட்கள் ஏதும் கிடைக்குமா? ஏதாவது கிடைச்சா எனக்கு கொஞ்சம் என்னை பற்றி தெரிஞ்சிக்க வாய்ப்பு கிடைக்கும். தேட ஆரம்பித்தான். சரியாக 10 நிமிடங்களில் ராணி வந்தாள். ஆதி: என்னை ஏன் தனியாக விட மாட்டேங்கிறார்கள்? ராணி: என்ன தேடுறே ஆதி? ஆதி: என்னை பற்றி ஏதாவது இங்கே இருக்கான்னு தெரிஞ்சிக்க தான் தேடுறேன். ராணி: உன்னோட பொருட்கள் எதுவும் இங்கே இருக்காது. அவசரப்பட்டு உன்னோட கடந்த காலத்தை தெரிஞ்சிக்க ஆசைப்படாதே, உனக்கு தானா தெரியும். அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க, உன்னை பார்க்க இப்போ வருவாங்க. ராகவன் வந்துவிட ஆதி எப்படி இருக்கே? ஆதி: நல்லா இருக்கேன், நான் கொஞ்சம் வெளியே போகணும். ராகவன்: எதுக்கு? உனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்கார். வெளியே போகும்போது உனக்கு ஏதும் ஆச்சுன்னா? ஆதி: என்ன பண்ணட்டும், பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கு. அம்மா பாட்டி தவிர யாரும் என்னோட பேச மாட்டேங்கிறாங்க. வெளியே போக முடியலை, விட மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு நேரம் டிவியே பார்த்துட்டு இருக்கிறது? என்னை காப்பாற்ற நினைக்கிறீங்களா, இல்லை பைத்தியமாக பார்க்கிறீங்களா? என்னத்துக்கு ஜெயில் கைதி போல் என்னை வச்சிருக்கீங்க? ராணி அவனை தழுவி கொண்டாள். பொறுமையாயிரு ஆதி, 1 வாரம் உனக்கு கல்யாணமானதும் உன்னோட துணைக்கு நிஷா இருப்பா. 2 பேரும் சேர்ந்து உலகமே சுத்திட்டு வாங்க. ஆதி: இப்போ நான் தனியாக இருக்கணும், வெளியே போறீங்களா என்று இருவரையும் பார்த்து குறைத்தான். இருவரும் வெளியேறினர். ஹாலில் ராணி: இனியும் ஆதியை ரூம்குள்ளேயே வச்சிருக்க முடியாது. தினமும் என்கிட்ட கேள்வி மேல் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நான் என்னை அறியாமல் உளறிடுவேன் என்றவள் கன்னத்தில் இடிபோல் ஒரு அறை விழுந்தது. ராகவன்: அவனுக்கு அந்த பொண்ணு பற்றி ஏதாவது தெரிஞ்சது? நீ அவ்வளவுதான். இங்கு ஆதிரா தமிழ்ச்செல்வனை தனியாக அழைத்து சென்று மனைவியாக நடிக்க சம்மதித்தாள். இருவரும் தனியாக கிளம்பினர். ஆதிராவை தாலி வாங்கிக்க சொல்லி அவளே வாங்கி அவளே அவள் கழுத்தில் கட்டி கொண்டாள். ஏனோ கண்ணில் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது.
கண்ணீர் வற்றும் வரை அழுதாள். தமிழ் அவளை சமாதானம் செய்தான். ஆதிரா, உன்னோட காதலை நான் மதிக்கிறேன். ஆனால் நீ அவளை நினைச்சிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துடுவேன்னு சொல்வதை தான் என்னால் ஏற்றுக்க முடியலை. எப்போவாவது ஒரு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆள் உன்னோட வாழ்க்கையில் வந்தால் ஏற்றுக்க தயங்காதே. ஆதிரா, ஒருவேளை என்னால் என்னோட ஆதியை மறக்க முடிஞ்சா கண்டிப்பாக நீ சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். சரிங்க மேடம், கொஞ்சம் அழுகையை தொடச்சிக்கோங்க, வீட்டுக்கு போகலாம். வீட்டில் தமிழ் பின்னால் மறைந்து நின்ற ஆதிராவை பார்த்து தமிழ், அம்மா என்னடா காலையிலேயே எங்கே போனீங்க? தமிழ், அம்மா நான் சொல்வதை பொறுமையாக கேட்கணும். ஆதிராவுக்கு பெரிய அளவில் கல்யாணம் பண்ணிக்க விருப்பமில்லை. அதுவும் இல்லாமல் அவ கர்ப்பமாக இருக்கிறதால என்று இழுத்தான். சொல்லி தொலையேன். தமிழ், நாங்கள் மட்டும் போய் கோயிலில் தாலி கட்டிட்டு வந்துட்டோம். தமிழ் அம்மா நெஞ்சை பிடித்து கொண்டாள். உனக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கோமேடா, யாரும் வேண்டாம், என்னை மட்டுமாவது கூட்டிட்டு போக மாட்டேன். என்னோட கண் நிறைஞ்சு பார்த்துருப்பேனேடா, இப்படி என்னை ஒதுக்கிட்டியே. தமிழ், அம்மா இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லறேன், நீ கண்ணால் பார்க்கலேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கே. ஆதிராவை இந்த அளவுக்கு சமாதானம் செய்ததே பெருசு. அம்மா, சரி சரி, அப்படியே சேர்ந்து நில்லுங்க, ஆரத்தி எடுத்துடுறேன். வீட்டுக்குள் அழைத்து அமர வைத்து மற்ற சம்பிரதாயங்களை செய்தனர். வளைகாப்புக்கு தயாராகினர். தமிழ் ஆதிராவை அழைத்து சென்று, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, உன்னோட கால் வீங்கி போச்சு. ஈவினிங் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கேன், பார்த்துட்டு வந்துடலாம். ஆதிரா, அதெல்லாம் வேண்டாம், ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிடும். தமிழ், மேடம், உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், உங்கள் குழந்தை பேருக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். சொன்ன வார்த்தையை மட்டும் காப்பாற்றிக்கிறேன். ஆதிரா, தமிழ், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தமிழ், சொல்லு. ஆதிரா, நான் சொந்த தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறேன். தமிழ், என்ன பிளான்னு சொல்லு, பேங்க்கில் லோன் வாங்கிக்கலாம். ஆதிரா, ஒரு வாரத்தில் என்னோட ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிடுறேன். தமிழ், பொறுமையாக செய், ரொம்ப உடம்பை வருத்திக்காதே. எப்படியும் குழந்தை பிறந்து 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வேலையே செய்ய விடுவாங்க. ஆதிரா, இல்லை தமிழ், என்னோட குழந்தை பிறக்கும்போது கடனாளியாக நான் இருக்க விரும்பலை. தமிழ், உன்னோட சுயமரியாதையை நான் மதிக்கிறேன். ஆனால் ஒரு நண்பனா உன்னோட உடல் நலத்தை கெடுத்துக்க விடமாட்டேன். கொஞ்சம் என்னோட எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுப்பேன்னு நம்புகிறேன். ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆதிரா சரி என்று படுத்து கொண்டாள். தமிழ் சிரித்து கொண்டே வெளியேறினான். நரேஷ் 6 மாதம் ஆச்சு, எங்கே போனானே தெரியலை. இப்படி நீங்கள் எல்லோரும் கைவிடுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலை. பாஸ்கர், எங்களுக்கு என்னடா தெரியும், அவ உன்னோட அக்கா மகள்னு. நரேஷ், என்னோட அக்கா பொண்ணா பார்த்திருக்க தேவையில்லை. ஆதிக்கு நீங்கள் நெருங்கிய நண்பர்கள் தானே. அவன் ஆதிராவை எவ்வளவு விரும்பினான்னு உங்களுக்கு தெரியும் தானே. அதுக்காகவாது அவளுக்கு துணையாக இருந்திருக்கலாம். கௌதம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்டா, எங்களை மன்னிச்சிடு. நரேஷ், உங்கள் நட்பால் எந்த உதவியும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க. கௌதம், அப்படி இல்லைடா. நரேஷ், நட்புனா அவன்தான்டா எதுவும் செய்வான். உண்மையில் அந்த நண்பன் இல்லாததற்கு ரொம்ப வேதனைப்படுறேன். உங்களை போன்றவர்கள் நட்புக்கு அதைவிட வேதனைப்படுறேன். இனி நாம் சந்திக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை சந்திச்சா கண்டிப்பாக அன்னைக்கு என்னோட கொடூர முகத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க என்று எழுந்தான். பாஸ்கர், ப்ளீஸ், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ஆனால் கண்டிப்பாக ஆதிராவை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துடுவோம்டா. நரேஷ், இல்லை தேங்க்ஸ், 6 மாதமாக முடியாதது இனிமே முடியும்னு நம்ப நான் ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை. இனிமே உங்களோட உதவி எனக்கு தேவைப்படாது. எனக்காக நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம். கௌதம், நரேஷ் இவர்களை தவிர்த்து மனம் சென்றான். மனமெல்லாம் கையில் கிடைத்த ஆதிராவை காப்பாற்ற முடியாமல் போனதே என்ற வேதனை மட்டும் பாரமாக இருந்தது. இந்த உலகின் ஏதோ ஒரு மூலையில் சௌக்கியமாக நீ இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய வேண்டுதலாக இருந்தது. மியாமியில் ஆதி வழி தெரியாமல் நிசாவின் கழுத்தில் தாலி கட்டினான். முதல் இரவில் ஆதி, நிசா, நீயும் நானும் காதலிச்சதா சொன்ன, அம்மாவும் அப்பாவும் ஆமான்னு சொன்னாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் என்னோட மனசில் உன்மேல் எந்தவித ஈர்ப்பும் இல்லை. நாளாக வருமானு தெரியலை. அதனால் நாம் இப்போதைக்கு ஒன்று சேர முடியாது.
நிஷா, ஏன் அப்படி சொல்லறீங்க? நாம் ஒன்று சேர்ந்தாதான் உங்களுக்கு என் மேல் ஆசை வரும். அப்புறம்தான் நாம் ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ முடியும். ஆதி, ஒருவேளை என்னோட வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு பெண் இருந்தா? நிஷா, எப்படி இருப்பா? உங்கள் வாழ்க்கையில் நான் மட்டும்தான் இருப்பேன். ஆதி, நிஷா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நிஷா, இல்லை, இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குன்னு வீட்டில் சொன்னாங்க, அதனால் இன்னைக்கு நாம் சேரணும். ஆதி கோபத்தில் கத்தினான். என்ன இது? என்னோட உணர்வுக்கு யாருமே மதிப்பு தர மாட்டீங்களா? ஆளாளுக்கு என்னோட வாழ்க்கையை முடிவு செய்யறீங்க. நிஷா, எதுக்கு இப்போ கத்துறீங்க? உங்களுக்கு விருப்பம் இருக்கு இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன தேவைங்கிறது தான் பிரச்சனை. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்னோட தேவைகளை நான் அடக்கிக்கிட்டு வாழ முடியுமா? ஆதி, என்ன சொல்லற என்றவனின் கோபம் எல்லை மீறியது. அவள் கழுத்தை பிடித்தான். நிஷா கொஞ்சம் நடுங்கினாள். சாரி, நான் தப்பாக பேசிட்டேன். நீங்கள் சொல்லற மாதிரியே செய்துக்கலாம். ஆதி, கெட் அவுட் என்றதும் நிஷா வெளியே ஓடினாள். ராகவன், ராணி, பாட்டி மூவரும் ஹாலில் அமர்ந்திருக்க நிஷா முதலிரவு அறையில் இருந்து ஓடி வருவதை பார்த்த ராணி மனதுக்குள் சிரித்தாள். ராகவன், பாட்டி இருவரும் அதிர்ந்தனர். அறையில் நடந்த விஷயம் தெரிந்து கொண்டு ஆதியை சமாதானம் செய்ய பாட்டி உள்ளே போய் நடுங்கிக் கொண்டு திரும்பி வெளியே வந்தாள். பாட்டி, அவன் ரொம்ப கோபத்தில் இருக்கான், இதுக்கு மேலே அவனை கட்டுப்படுத்த முடியுமான்னு தெரியலை, பொறுமையாக இருக்கலாம் என்று சொல்லி நிஷாவை சமாதானம் செய்து தன்னுடன் படுக்க வைத்து கொண்டாள். ராகவன் மனதில் கொஞ்சம் நடுங்கினாலும் அவன் நினைத்ததை சாதித்து கொண்டதை எண்ணி சந்தோஷப்பட்டான். இவர்கள் சேர்வது சேராமல் போவது எல்லாம் இவன் கணக்கில் இல்லை. கல்யாணம் செய்வது மட்டுமே இவனுடைய தேவையாக இருந்தது. ராகவன் நிஷா அப்பா மூலமாக தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டான். ஆதி அடுத்த நாள் காலையில் இருந்து ஆஃபீஸ் செல்ல கிளம்பினான். பாட்டி, இப்போதானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே ஆஃபீஸ் போகணுமா? ஆதி பொறுமை இழந்தவன், உங்கள் எல்லோருடைய ஆசைக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சொன்னது கல்யாணம் ஆனதும் நான் ஆஃபீஸ் போகலாம்னு தான். நான் கிளம்புறேன். இனிமேலும் என்னால் 4 சுவத்துக்குள்ளே அடைஞ்சு இருக்க முடியாது. இதுக்கு மேலும் கட்டுப்படுத்த நினைச்சிங்கன்னா அப்புறம் என்னோட வழி என்னன்னு நானே பார்க்க ஆரம்பிக்கணும். எழில், ஆதி வா போகலாம். பாட்டி, எழில் என்னப்பா? அவனே உடம்பு இப்போதான் தேறிட்டு வரான், இப்போ போய் அவனை கூட்டிட்டு போறே. எழில், அவன் இல்லாமல் ஆஃபீஸில் ரொம்ப பிரச்சனை. அவன் தீர்க்க வேண்டிய விஷயங்களை கிட்டத்தட்ட 6 மாசமாக தள்ளி போட்டாச்சு. இனிமே முடியாது, வாடா என்று ஆதி கையை பிடித்து கொண்டு இழுத்து சென்றான். ஆதி காரில் உட்கார்ந்ததும், சித்தப்பா, நீங்கள் இத்தனை நாளாக என்கிட்ட பேசவே இல்லை. எனக்கு எல்லாமே விசித்திரமாக இருக்குது. என்னை சுற்றி என்ன நடக்குது? எழில், இன்னைக்கு தான் அவர்களை எதிர்க்க நீ துணிஞ்சிருக்கு. கொஞ்சம் முன்னாடியே நீ வெளியே வந்திருக்கணும். ஆனால் நானும் உன்னோட உடம்பு தேரட்டும்னு தான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். இப்போ சொல்லு, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஆதி, உடம்பு நல்லா இருக்கு, ஆனால் மனசு தான் கொஞ்சம் திக்குன்னு இருக்கு. எதனாலன்னு புரியலை. எழில், எதுவும் யாரும் சொல்லி தெரிஞ்சுக்கிறதை விட நீயே தெரிஞ்சுக்கிட்டாதான் பெட்டர். ஆனால் நீ சீக்கிரம் எல்லாமே புரிஞ்சுக்குவே. இந்தியாவிலும் உன்னோட கம்பெனி அர்ஜுன் தான் பார்த்துக்கிறான். உன்னோட தலைமையை தான் கம்பெனி எதிர்பார்த்து இருக்கு. ஆதிராவுக்கு வளைகாப்பு முடிந்ததும் தமிழின் மாமா ஆதிராவை தமிழ் குடும்பத்துடன் அனுப்பவில்லை. பிரசவம் முடிந்து ஆதிராவை அழைத்து தீர்மானித்து விட்டனர். தமிழ் 2 நாளுக்கு ஒரு முறை நாமக்கல்லில் இருந்து திருச்சி வந்து ஆதிராவை பார்த்து செல்வான். ஆதிராவை இரு வீட்டிலும் கொண்டாடினர். அவள் எதிர்பார்த்த மாதிரி நிறைய உறவுகளோடு நிறைவாக மகிழ்ந்திருந்தாள். பிரசவத்தின் போது தமிழ் கூடவே இருந்து ஆதிராவின் பெண்ணை கையில் ஏந்தினான். குழந்தையை உறவுகள் கூடி ஆடி பாடி வரவேற்றனர். பெயர் சூட்டும் விழாவில் குழந்தைக்கு அதித்தி என்று பெயர் சூட்டினர். பெரியவர்கள் வைரம் என்று அழைத்து மகிழ்ந்தனர். குழந்தை 6 மாதம் ஆனதும் ஆதிரா தமிழிடம் தன்னுடைய ப்ராஜெக்ட் கொடுத்தார். பேங்க் நாடி செல்லும் போது ஆதிராவின் டிகிரி சான்றிதழ் கேட்கப்பட்டது. தமிழ், காலேஜில் வாங்கிக்கலாம். ஆதிரா தயங்கினாள். அங்கே மறுபடியும் போகணுமா? தமிழ், பயமா இருக்கா? ஆதிரா, இல்லை, தயக்கமா இருக்கு என்றவள் மனதில் என்னென்னவோ வேதனைகளும் வலியும் நிறைந்து வழிந்தது. காலேஜ் நினைக்கும் போது மனம் முழுவதும் ஆதியை சுற்றி திரிந்தது.